நீ தேவனுடைய வார்த்தை உன் இருதயத்தில் இல்லைன்னா ஸ்தோத்திர பேயினுடைய வார்த்தை உன் இல்லத்தில் இருக்கும். ஜீவ விருட்சத்தின் கனிகளை நீ புசிக்கலைன்னா நீ நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கிறவனா மாறிடுவ. நீ நீதியின் கனிகளை புசித்து, நீ ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து நீதியின் கனிகளை கொடுக்க கர்த்தவனை பயன்படுத்துவாராக. அபிஷேக ஒளிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பை நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பை நம்புபவன். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பலனானீர், நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பலனானீர். நானும் அபிஷேக ஒளி மரம் உன்னாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பை நம்புபவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் காலை வேளை உங்கள் யாவரையும் இந்த வேத கற்றதும் பெற்றதுங்கிற நிகழ்ச்சிகளை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாங்க, இன்றைக்கு நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம். ஞானத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஞானத்தினால் நம்ம கிடைக்க ஆசீர்வாதங்களை நிறைய பார்த்துட்டே வரோம். இந்த ஞானத்தின்படி ஞான வாழ்க்கை நீதியின் வாழ்க்கை, அது நீதிமான். அப்போ ஞானத்தின்படி நடந்து கொள்வோமானால் ஞானத்துக்கு அப்புறம் அது நீதி, அது ஞானத்தின் பாதை, அது நீதியின் பாதை, அது நீதிமானின் பாதை, அது பிரகாசிக்கும் பாதை. அந்த பாதையிலே செல்வமும் செல்வாக்கும் கனமும் மகிமையும் நிறைந்த பாதை அப்படின்னு அதனுடைய மேன்மையை பற்றி பார்த்தோம். அந்த பாதை அது ஜீவனை கொடுக்கும், அதனுடைய சரீரத்துக்கு சுகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். மற்றவங்களுக்கு நாம் பயனுள்ளவர்களாக இருப்போங்கிறதையும் பார்க்குறோம். இந்த ஞானத்தின்படி நடக்கிறவங்க சில தீமையை விட்டு விலகுவாங்க. அதில் ஒன்று என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த விபச்சார பாவம்னு ஒன்று இருக்குது. அதாவது பாலியல் பாவங்கள் இன்றைக்கும் நிறைய பேர் கெட்டு போகிறதும், நிறைய பேர் விழுந்து போவதும், அநேகர் வழி விலகுவதும் பாலியல் பாவத்தில். பாலியல் பாவத்துக்கு பைபிள் விபச்சாரம்ங்கிற வார்த்தை, தமிழ் வார்த்தை யூஸ் பண்ணப்படுது. விபச்சாரம் என்பது என்னென்னா அதாவது விசுவாசத்தை விட்டு விலகுதலும் விபச்சாரத்துக்கு அடுத்தது. ஸ்தோத்திரம். ஒரு விசுவாச துரோகம் அப்படின்னு சொல்கிறதும் விபச்சாரத்துக்கு இணையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதாவது நல்ல ஒரு மனைவியோடு இருக்கிற உறவை விட்டுவிட்டு, தேவனோடு இருக்கிற உறவை விட்டுவிட்டு, நீதி ஞானம் நீதிமான்கள் பாதையை விட்டுட்டு வேறே பாதை, சாத்தானுக்கு அடுத்த பாதையும் விபச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டது. விபச்சார பாதை அப்படிங்கிறார். பார்த்தீங்களா, வேதாகமத்தில் இந்த விக்கிரக ஆராதனையையும் தவறான வியாபாரத்தையும் விபச்சாரத்தோடு அது இணைத்து சொல்லப்படுகிறத நம்ம பார்க்குறோம். என் மகனே, என் ஞானத்தை கவனித்து கேள். 5ஆம் அதிகாரம். என் புத்திக்கு உன் செவியை சாய், அப்போ விவேகத்தை பேணி கொள்ளுவாய். உன் உதடுகள் அறிவை காத்துக்கணும். அறிவு தான் முக்கியம். ரொம்ப எது சரி எது தப்பு இதுதான். எது சரி எது தப்பு, நன்மை எது தீமை என்பது அறிவது அறிவு. ஆனால் அந்த நன்மை எது தீமை எதுன்னு அறிந்து கொண்டதின்படி நடந்து கொள்வது அது ஞானம். எல்லா சூழ்நிலையும் அது நடந்து கொள்வது ஞானம் சொல்கிறேன்.
அப்போ இந்த பரஸ்திரியை பற்றி சொல்லும்போது அவருடைய உதடையும் அவருடைய நடக்கையும் பற்றி சொல்லுவாங்க, வார்த்தையை பற்றியும் அவருடைய வாழ்க்கையை பற்றியும் சொல்லுவாங்க. அவள் உதடு தேன்கூடு போல் பேச்சு ரொம்ப அழகாக இனிமையாக பேசுவாங்க. அவங்க பேச்சு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பேச்சில் எந்த தப்பும் இருக்கிற மாதிரி இருக்காது. ரொம்ப அக்கறையோடு பேசுகிற மாதிரி பேசுவாங்க, ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி பேசுவாங்க, ரொம்ப கரிசனையாக பேசுவாங்க. ஆமாம், அவங்க பேச்சு ரொம்ப நம்மளை ஒரு தோழமையான ஒரு பேச்சாக இருக்கும். ஆனால் அந்த முடிவு எப்படி இருக்குன்னா, செயல்பாடு எப்படி இருக்குன்னா, எட்டியை போல் கசக்கும், கருக்குள்ள பட்டய மாதிரி கூர்மையாக இருக்கும். அந்த காலடி மரணத்துக்கு நேராக போகும், பாதாளத்தை பற்றி போகும். அதை நீங்கள் கேட்டிங்கன்னா ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ள மாட்டீங்க. ஞானத்தை விட்டுடுவீங்க, நீதியை விட்டுடுவீங்க. நீதிமானுடைய பாதையை விட்டுட்டு இவங்க பேசுகிற பேச்சுக்கு, பேசுகிற பேச்சுக்கு கேட்டுருவீங்க. அது ஜீவ மார்க்கத்தை சிந்திக்காதபடிக்கு அவருடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். அதை நீங்கள் அவைகளை அறிய முடியாது. ஒரு நேரத்துக்கு ஒரு பேச்சாக இருக்கும். நமக்கு பிரியமானபடி நமக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க, நமக்கு தேவையானதை பேச மாட்டாங்க. அதாவது நமக்கு தேவையான நம்முடைய முக்கியமான அவசியமான வாழ்க்கையின் அவசியமானதை சொல்லாமல் அந்தந்த நேரத்துக்கு தக்க பேசிகிட்டே போவாங்க. அவங்க நம்ம எதை சிந்திக்க விட மாட்டாங்க, ஞானத்தை பற்றி சிந்திக்க விட மாட்டாங்க, இதனுடைய வார்த்தையின்படி சிந்திக்க விட மாட்டாங்க, நீதியின் பாதையில் நடக்க விட மாட்டாங்க, நீதிமான்களோடு உள்ள ஐக்கியத்தை நம்மளை வேறுபடுத்த பார்ப்பாங்க. எச்சரிக்கையாக இருங்கள். அதனால் பிள்ளைகளே, இப்படியான செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தையை விட்டு நீங்காதிருங்கள். உன் வழியை அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அப்போ அந்த வழியை விட்டு நீ விலகி இருக்கணும். எது முக்கியம்? ஏன்னா அது அந்த பாதையில் போனீங்கன்னா எவ்வளோ நஷ்டங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. 7ஆம் வசனத்துலேருந்து 14ஆம் வசனம் வரைக்கும். போயிடாத, அந்த வீட்டு வாசலையே கிட்ட போகாத. சேர்ந்தா உன் மேன்மை போயிடும், உன் ஆயுசு காலமும் போயிடும், உன் செல்வம் பணமும் போயிடும். ஆமாம், உன் பிரயாசத்தையும் பலனே புறத்தியார் வீட்டில் சேரும். முடிவில் மாம்சம் சரீரத்திலையும் அதான் உன்னுடைய பணத்தையும் இழந்துடுவேன், வாழ்க்கையும் இழந்துடுவேன், உன் சர்ற சுகத்தையும் இழந்துடுவேன். எச்சரிக்கையாக இருங்க. அது மாம்சமும் சரீரமும் உருவழிஞ்சு போயிடும். துக்கிப்ப, ஐயோ போதகத்தை நான் வெறுத்துட்டேனே, கடிந்து கொள்ளுதல் என் மனம் அலட்சியம் பண்ணினதே, நான் அதை செய்யக்கூடாது. கவனமாக இருக்கணும். அப்போ அந்த நேரம் சொல்லுவான், போதருடைய சொல்ல கேளாமல் போயிட்டேனே, உபதேசமான செவியை சாய்க்காமல் போயிட்டேனே, சபைக்குள்ளே சங்கத்துக்குள்ளே கொஞ்சம் குறைய தீமைக்கு உள்ளானே முறையிடுவாய். முறையிட்டு என்ன புண்ணியம்? லேட்டாக போச்சு, பிந்திடுச்சு, அங்கே போகக்கூடாது, வியாதி வந்துருச்சு. இந்த அன்ஃபெய்த்ஃபுல்னஸ், அந்த அதாவது உண்மையில்லாத தன்மை, மனைவிக்கு உண்மை இல்லை, தன்னுடைய எஜமானுக்கு உண்மை இல்லை, தன்னுடைய சபைக்கு உண்மை இல்லை, தன்னை ரட்சித்த கர்த்தருக்கு உண்மை இல்லை. இந்த உண்மையில்லாத தன்மை நம்மளை எங்கேயும் நம்மளை வீணாக்கிடும். கவனமாக இருங்க. அப்போ அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? கிணற்றில் உள்ள தண்ணீரையும் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. குடும்பத்தோடு இரு, மனைவியோடு இரு, சபையோடு இரு, நீதிமான்களோடு இரு, ஞான பாதையை தேர்ந்தெடுத்துக்கொள். கர்த்தருடைய வார்த்தையின்படி நட. கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ நடக்காவிட்டால் நீ உலகத்தின் வார்த்தையின்படி நடக்க ஆரம்பிச்சிருவ. நீ நீதிமானின் பாதையில் போகலைன்னா நீ துன்மார்க்கனின் பாதையில் போயிட்டுருப்ப. கவனமாக இருக்கணும். நீ தேவனுடைய வார்த்தை உன் இருதயத்தில் இல்லைன்னா, ஸ்தோத்திர பேயினுடைய வார்த்தை உன் இல்லத்தில் இருக்கும். ஜீவ விருட்சத்தின் கனிகளை நீ புசிக்கலைன்னா நீ நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கிறவனாக மாறிடுவேன். நீ நீதியின் கனிகளை புசித்து, நீ ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து நீதியின் கனிகளை கொடுக்க கர்த்தவனை பயன்படுத்துவாராக. அப்போ நம்முடைய ஊற்றுகள் வெளியிலே பாய்வதாக, அது உனக்கே இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு மனைவியோடு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். வேண்டாம். அப்போ நம்ம 22ஆம் வசனம், துன்மார்க்கன் அவனுடைய அக்கிரமம் பிடித்துக்கொள்ளும், பாவக்கெல்லாம் கட்டப்படுவான், புத்தியை கேளாதினால் மடிந்து போவான், மதிகேட்டின் மீதினால் மயங்கி போவான். ஆகையினால நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் பாடத்தை கற்றுக்கொள்ளணும். நம்ம நிறைய பாடங்களை வாழ்க்கையில் கற்றுக்கொள்கிறோம். இனி இப்படி நடக்க மாட்டோம்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறோம். ஆனால் நாம் கற்றுக்கொண்ட பாடத்தையும் மறந்து விடுகிறோம். அதனால் ஏற்பட்ட நஷ்டத்தையும் மறந்து விடுகிறோம்.
நாம் எடுத்த தீர்மானத்தை மறந்து விடுகிறோம். மறுபடியும் அதே போலத்தான இன்னொரு தவறில் விழுந்து விடுகிறோம். எச்சரிக்கையாக இருப்போமாக, உண்மையுள்ளவனாக இருப்போம். ஆமென். நம்ம உண்மையிலிருந்து வழிவிலக பண்ணுகிற அந்த உண்மையில்லாத வார்த்தைகளை கேட்டு உண்மையில்லாத வழிகளில் நடக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். அப்படிப்பட்டவருடைய வார்த்தைகளுக்கு செவிகொடாதபடி காத்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் bless you. நீதிமொழிகள் 5வது அதிகாரம். இதில் முக்கியமாக பரஸ்திரியை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். ஆமாம், பரஸ்திரியுடையதான உதடு தேன்கூடு போல் ஒழுகுமா. மனைவியை விட நல்லா பேசுவாங்க, நம்ம குடும்பத்தாரை விட நல்லா அன்பாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் அதில் போனால் நடைகள் விகாரப்படும். நம்முடைய செல்வத்தை எல்லாம் அந்நியர் சாப்பிட்ருவாங்க. நமக்கு செல்வம் நம்ம சேர்த்து வச்சாலும் நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. நம்ம மேன்மை என்ன செய்திடும், அந்நியருக்கு போயிடும். ஆயுசு காலமும் என்ன செய்யும், கொடூரர் கையில் சிக்கின மாதிரி ஆகி போயிடும். ஆகையினால ஆமாம், நம்முடையதான வருமானத்தை இன்னொருத்தர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்முடையதான குடும்பம் என்ன செய்ய முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆமாம், ஆகையினால உன் மனைவியோடு மகிழ்ந்துரு, உன் குடும்பத்தோடு நீ நல்லா இரு. உன் செல்வத்தை அந்நிய புத்திரருக்கு கொடுக்காமல் அது உனக்கே ஒரு இதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்கிறார். இந்த நாளில் இந்த ஆலோசனையை கேட்டு ஜாக்கிரதையாக நடக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஆமெனப்பா, ஸ்தோத்திரம். இந்த பரஸ்திரியை குறித்து தெளிவாக அப்பா அந்த சாலமன் ராஜா எழுதியிருக்கிறாரப்பா. தேவனே ஆமெனப்பா, அந்த பரஸ்திரியுடையதான வாய் தேன்கூடு போல் ஒழுங்கும், மற்றவங்கள விட எல்லாத்த விட அவன் மிகவும் அன்பாக இருப்பது போல் நடித்தாலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அவைகளை நம்பாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க அப்பா. தன் மனைவியோடு தன் குடும்பத்தோடும் கர்த்தாவே தன்னுடைய பிள்ளைகளோடும் சந்தோஷமாக இருக்க, தான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் கர்த்தாவே தான் அனுபவிக்கிறவர்களாய் காணப்பட கிருபை தாரும். இப்படிப்பட்டதான பாதையில் செல்லுகிற அப்பா மனுஷர்களை நீர் கர்த்தாவே அப்பா ஒரு விசை நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களை கடிந்து கொள்வீராக, குறுக்கிடுவீராக. ஆவியானவரே ஸ்தோத்திரப்பா. ஆமென். பிள்ளைகள் தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளையும் சந்தோஷப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கையை ஆமெனப்பா தெரிந்து கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.